அப்பா எவ்வளோ வேலை அப்பாடியோ கூட மாட வந்து ஒத்தாசை பண்ணுறீங்களா நல்லா சாப்பிட்டோன்னு வந்து உட்காந்துட்டு அதை பாத்திரத்தை கழுவுறதுக்காச்சும் வந்து எடுத்து போடக்கூடாது. அப்படியே வந்தோன்னே உட்காந்துட்டு கூட மாட ஒத்தாசை பண்ண முடியாது. ஒரு ஆளை நான் எப்படி வேலை தான் பார்க்குறது. நான் என்னடி பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, அதனால சாப்பிட்டோன்னு வந்து உட்காந்துட்டு என் பாத்திரத்தெல்லாம் போட்டு தான் சாயங்காலம் நானே கழுவிருப்பில்ல. அம்மா திடீர்னு என்ன உனக்கு இந்த மாட்டம், நான் அத்தனை தடவை படித்து சொல்லுவேன், எனக்கு அதிலே வாங்க மாட்டேன். இன்றைக்கி என்ன திடீர்னு விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இல்லாட்டி ஒரு வார்த்தை கூட கேட்கல. வந்தனாதே ஃபோன் பண்ணி கேட்குறேன், அம்மா என்னப்பா விருந்து வச்சிருக்கேன் வாங்கன்னு சொன்னிச்சு அப்படின்னு கேட்குறேன். எனக்கு தெரியவே இல்லை, திடீர்னு என்ன இந்த முடிவு எடுத்திருக்க, யார் காரணத்துக்கு? அதான் அந்த பிருந்தா இருக்காளுங்க, அவளுக்கு எம்புட்டு கொழுப்பு. சந்தைக்கு போய் அங்கே வச்சு கேட்குறேன் உங்கள் தோட்டக்கார மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு எம்புட்டு திமிரு இருக்கும். நான் சொன்னால் என்ன அவளும் சொல்லுவாளா? அதே ரெண்டு வாங்குன்னு வாங்கிட்டு இன்றைக்கி என் மாப்பிள்ளையை கூட்டி அந்த விருந்து வைக்கிறேன்னு சொல்லி வச்சேன். அப்போ அடுத்த சொன்னாலே வச்சேன், நீனா உனக்கு தோணி வைக்கல. எனக்கு தான் தோணுச்சு, இருந்தாலும் அவள் எப்படிங்க அப்படி சொல்லலாம். நான் சொன்னால் அவளும் சொல்லுவாளா? நான் சொல்லுவேன், ஆயிரத்தை சொல்லுவேன், அவளாம் எப்படி சொல்லலாம்? எவ்வளோ திமுரு அவள்கிட்ட. நல்லா பேசுனதுக்கு ரொம்பவே பண்ணுறான். அவள்கிட்டலாம் கொஞ்சம் பார்த்தே தான் நடந்துக்கணும். நல்லா பேசணும்ல சகஜமாக, அதனால தான் இப்படி பண்ணியிருக்கான். அப்போவே சொன்னேன் அவள்கிட்ட சேராத ஓயாமல் வீட்டுக்கு வர நல்லதில்லை, கோழி முட்டி குடும்பத்துக்கு எடுத்து விட்ரு அப்படின்னு சொன்னேன். நீ தான் கேட்கல. பரவாயில்ல, இப்போவாச்சும் உனக்கு புத்தி வந்துச்சு. அவள் சொல்லி தான் உனக்கு புத்தி வரணும்னு இருந்திருக்கு. பரவாயில்ல, குடியதையும் கெடுப்பா, குடும்பத்தை பிரித்து விடுவா. இந்த தடவை என்னமோ ஒன்று சேர்த்து விட்ருக்கா, அது வரைக்கும் நல்லது. இதோட அவளோட பேச்சுவார்த்தை வச்சுக்காத, நிப்பாட்டி சரியா? நீ அப்படி பேசினா ஊருக்குள்ள எல்லாரும் அப்படி தான் பேசுவாங்க. நீ என்ன பண்ணுறியோ அதையும் வெளியிலையும் கிடைக்கும். நீ பேசுகிறதையும் ஊருக்கே தெரியும்ல, அதனால தானே அப்படி பேசுகிறாங்க. நீ ஒழுங்காக நடந்திருந்தீங்கன்னா அந்த மாதிரி பேசி வந்திருக்குமா? அந்த மாதிரி பேசுனது நல்லா தான் போச்சு. இருந்தால் சேர்த்து வச்சுட்டல்ல, அது வரைக்கும் நல்லது. நீ முன்னாடியே என் விருந்து வைக்கிறதுஇருந்தால் ஒரு ஆளை கூட கூட்டிகிட்டு வந்துருப்பி. நீ வாட்டுக்கு டக்கு புக்குன்னு நீ வாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுறது? இப்போ நீ தான் எல்லா வேலையும் பார்க்கணும், நான் எல்லா வேலையும் பார்க்க முடியுமா சொல்லி? பாத்திரம் வேணும் வேணால் போட்டு சாயங்காலம் கழுவி தெரியும். மற்றபடி இந்த சாப்பாடு செய்கிற வேலை இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வரும். அதெல்லாம் நைட்டுக்கு ஏதாச்சும் செய்ய, இல்லைன்னா நான் கடையில் கூட ஆர்டர் பண்ணிக்கிறேன், சரியா? எல்லாம் நானே பார்த்துடலான்னு பார்த்துட்டேன். இருந்தாலும் அசதியாக இருக்குது. இந்த பாத்திரம்லாம் கழுவி சேர்க்கணுமே, அதுவும் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. சரி சாயங்காலம் வந்தோன்னே கிழமை சத்த போய் நான் படுக்கவா, உடனே ரூமுக்கு போயிட்டாங்க. அப்புறமா எந்திரிச்சு வந்தாங்கன்னா டீ மட்டும் போட்டு கொடுங்க. நான் எந்திரிச்சா போட்டு கொடுத்துருவேன், இல்லைன்னா என்னை எழுப்பாதி. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்திருக்கேன். நைட்டுக்கு குழம்புலாம் கொஞ்சம் இருக்குது, பத்தலைன்னா ஏதாச்சும் பண்ணிக்குவோம், சப்பாத்தி கூட போட்டுக்கலாம். சரி நீ போய் படுப்போ. இன்னைக்கு அசதியாக இருக்கும்ல, போய் படு. இன்னைக்கு நல்ல வேலை பார்த்துருக்க, இன்னைக்கு இதே எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்திருக்க, போய் படுப்போ. ஆமாம், இன்னைக்கு தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்திருக்கா? இதுக்கு முன்னாடி நான் நடந்ததே இல்லை. உடனே ஓவராக பேசுவீங்களே போங்க. அப்புறம் நாளைக்கு அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம். மீனாவையும் பார்க்கவே இல்லைல்ல, அன்னைக்கு போனதோட இருக்குது. நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம் ஒரு 8. என்னடி எல்லாம் புதுசாக இருக்குது. என் தங்கச்சியை கண்டாலே காய்வா. அன்னைக்கு என்னமோ புதுசாக என்னமோ ஏன்னா தானே கூட்டிகிட்டு போனேன். அது எது கூட்டிகிட்டு போனேன்னு தெரியல. இப்போ மறுபடியும் கூப்பிட்றா, என்னடி? முன்ன மாதிரிலாம் இல்லைங்கண்ணா, இப்போ நல்லா மாறிட்டேங்க. என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா? மாப்பிள்ளையை கூப்பிட்டு வச்சுருக்கேன், அது அப்போவே எனக்கு தெரியலையா? நம்ம பேச வந்து ஊரில் உள்ளவர்களெலாம் பேசுகிறாளுக்கு, நம்ம ஒழுங்காக இருந்தால் மற்றவங்களுக்கு பேசுவாளுகளா? இனிமேல் நான் அப்படி தாங்க இருப்பேன், ஒழுங்காக இருப்பேங்க. என் பொண்ணுக்கு என்ன கவலை? அவள் நல்லா தான் இருக்கா, நான் அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கல, எந்த கொடுமையும் இல்லை. அவள் வாட்டுக்கு நல்லா இருக்கா, போதும். நம்மளும் என் ஒரு பிள்ளை தானே, நம்மளும் செய்வோம், அவரும் செய்வார். இதுக்கு மேலே என்ன வேணும், விடுங்க. அப்பாடியா, இதை புரிஞ்சுக்கிட்டே இதுவோ போதுண்டி. எனக்கு என்னமோ நீ மாற்ற முடியாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை மாறிட்டேன். நாளைக்கு தங்கச்சி வீட்டுக்கா? சரி நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அப்போதே சாப்பாடு செஞ்சு வைப்பா. நீ இங்கே இருந்தால் சாப்பிடுவீல்ல? இல்லை நாங்கள் சாப்பிட மாட்டோம், வெளியில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடுவியா? ஐயோ, அண்ணிட்ட சொல்லிடுங்க 2 நாளைக்கு அங்கேயே நல்லா சாப்பிட்டு கறி கோழி மீன் அவங்க அம்மாவையும் வர சொல்லிடுங்க. கோழி அடித்து கொண்டு வருவா, சூப்பராக வைப்பாங்க. சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, இந்த சண்டை போட்டலேருந்து சாப்பிடவே இல்லை. போய் சாப்பிட்டுட்டு 2 நாள் இருந்துட்டு வரலாம், சரியா? அப்பாடா, இப்போ மனசு மாறிச்சு. சரி போ, சத்தப்பாடு. சாயங்காலம் வந்து நான் பாத்திரத்தை கழுவி தரேன். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுறேன். போய் பிசைஞ்சு பிரிச்சுக்குள்ளே வைக்கவா, இல்லை வெளியிலே வச்சிடவா? எப்படியே வைங்க, எனக்கு சப்பாத்தி சாப்பிட்டா வரணும். சப்பாத்தி போட போகிறது நீங்கள் தான். நான் குருமா மட்டும் கொஞ்சமாக வச்சு தரேன். குழம்புலாம் இருக்குது, சாப்பாடு கொஞ்சம் இருக்குது, வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நைட்லாம் இதுக்கு மேலே வேலை பார்த்தேன்னா அப்படிதான் பாடி ரொம்ப வீக் ஆயிரும். இதுக்கு முன்னாடி இவ்வளோ வேலை பார்த்தது இல்லை, புதுசாக பார்க்காம அப்படி இருக்குது. அப்புறம் எப்படி மாதம் நிற்காம கடைக்கு போய் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்துருக்கேன். அவங்கள முதல்ல சொல்லணும்னு நினச்சி மறந்துட்டேன். வந்தேன்னா கூட ஒரு சேரீ இருக்குது, அதை கொடுத்துக்கலாம். இல்லைன்னா சேரீ நல்லா இருந்தால் ஒரு சேரீ கூட எடுத்துக்கிட்டு, மாப்பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு, ஸ்வீட் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு, பழம் வாங்கிட்டு, கண்டிப்பாக பூ வாங்கிட்டு வந்துடுங்க, மறந்துடாதீங்க. ஏண்டி இதை காலையிலே சொல்லியிருந்தா வாங்கிட்டு வந்துருப்பில்லடி. சாப்பிட்ட மயக்கமாக வருது. இப்போ தாண்டி என்னை போச்சுல. உங்கள் நாளைக்கு தானே போக, நாளைக்கு கூட போய் வாங்கிட்டு வரேன். நாளைக்கு காலையிலே போயிடுறாங்களோ என்னமோ, உங்கள் கடையெல்லாம் போட்டுட்டு வந்திருக்காங்கல்ல, நீங்கள் இப்போவே போய் வாங்கிட்டு வாங்க. இல்லைன்னா சாயங்காலம் சப்பாத்தி மாவுலாம் பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறமா போங்க. இப்போ சத்த படுக்கிறேன்னா படுங்க. இது என்ன என் பொண்டாட்டியா? என்னாலே நம்ப முடியலையே, போட்டு நச்சரிப்ப. இப்போ பார்த்தா எது சொன்னாலும் சரி அப்புறம் பண்ணுங்க, சரி உங்கள் இஷ்டம் போல பண்ணுங்கிற. பரவாயில்லையே, தேறிட்டியே. ஏன் உங்கள் தங்கச்சி மட்டும் அப்படியே மாறினா அப்படியே நம்பிடுவியே, நாங்கள் மாறினா நம்ப மாட்டியே, நடிக்கிறேன்னு சொல்லுவியே. அப்படிலாம் இல்லடி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னி கொண்டு இங்கே தூங்கிட்டாங்களா? சரி தூங்கட்டும். சாயங்காலம் படத்துக்கு இதுக்கு போச்சுன்னா தேவையில்லை. என்ன பண்ணுறான்னு தெரியல, பார்ப்போம்.
ஆமாங்க, அதே நானும் நினச்சேன் எல்லாரும் சேர்ந்து போகலாமா, எல்லாரும் சேர்ந்து போனதே இல்லை. சரி நான் என்ன படம் போட்டிருக்கான்னு பார்த்துட்டு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். சரி நீ போய் படு, போய் ரெஸ்ட் எடு. அப்புறம் நைட்டுக்கும் எந்திரிக்க மாட்டேன், அப்படியே படுத்துருவேன். ஆமாங்க, நான் போய் படுக்கிறேன் இப்போ. சத்த படுத்தாதான் நைட்டு எழுந்திரிச்சு கொஞ்சம் நல்லா வேலை பார்க்கலாம். பாத்திரத்தெல்லாம் அப்படியே கவுத்து போட்டுருங்க, நான் கழுவிக்கிறேன், நீங்கள் கழுவ வேணாம். நம்ம சீக்கிரம் வந்து அந்த பஸ் வந்தே தொலையாது. என்னைக்கு நம்ம லேட்டாக வரமோ அன்னைக்கு சோதனையே அந்த பஸ் சீக்கிரமே ஓடிடும். நீ சீக்கிரமே கிளம்பி கரெக்டாக வந்துட்டு இந்த பஸ் வந்தே தொலையாது, லேட்டாக தான் வரும். ஹலோ மேடம். கிரிஜா, எப்படி இருக்கே? நல்லா இருக்கே, ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறேன். என்னெல்லாம் மறந்துட்டேன், நான் உசுரோட இருக்கேனா இல்லைன்னு கூட உனக்கு கேட்கணும் தோணலையில. செருப்பு இருக்கு தெரியுமா? செருப்பு கலட்டி அடிச்சுன்னா வச்சுக்கவே, ஃபோன் அடிச்சா எடுக்கிறதுல திருப்பி கூப்பிடுறதுல என்ன ஏதுன்னு கேட்கலையாமல. நான் சத்தனா இருக்கேன், உனக்கு யாவுமே இல்லை. நான் ஃபோன் எத்தனை தடவை அடிச்சு 4 நாள் தொடர்ந்து அடிச்சு, நீ எடுக்க கூட இல்லை. திருப்பி அடிப்பாடி மத்தி அடிக்க கூட இல்லாத நானே கிளம்பி வந்து வந்தாண்டுக்கு. மேடம், கவர்மெண்ட் வேலை பார்க்க ரொம்ப பிஸி ஆகிட்டு உங்களை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணும், பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அவ்வளோ பிஸி ஆகிட்டே மேடம். என்ன யாவும் இல்லை, பேராசு மரவாள் யாவும் வச்சுக்கிறேன். என்னடி சொல்கிற? ஃபோன் அடிச்சியா? எனக்கு சுத்தமாக தெரியலடி. வேலைக்கு போகிறேன்னா போயிட்டு அப்படியே வந்து படுத்துருவேன். வேலையெல்லாம் அத்தையும் பார்க்க டயர்டாக இருக்குமா? உனக்கு பேசணும்னு நினைப்பேன், பேசவில்லை. நீ அடிச்சதை நான் பார்க்கவே இல்லடி. இல்லைன்னா நான் கூப்பிடாம இருப்பேனா? இருப்பேன். வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அப்புறம் உன் உடம்பு இப்போ ஓகே தானே? எல்லாம் நார்மல் ஆயிடுச்சா? இப்போ எல்லாம் பரவாயில்லடி, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஆமாம், அப்பா எப்படி இருக்காரு? பரவாயில்லையா இப்போ உடம்புலாம்? பரவாயில்லடி. அப்புறம் எனக்கு கல்யாணம் பேசிருக்காங்க, அதையும் சொல்லலாம். உங்களுக்கு ஃபோன் அடிச்சா நீங்கள் ஃபோனே எடுக்கலையே. நான் அப்பா அப்புறம் பத்திரிக்கை கொண்டு வரேன். கிரிஜா, என்னடி சொல்கிற? என்ன படிச்சுக்கிட்டு கவர்மெண்ட் வேலை வாங்கினோன்னு கல்யாணம் சொன்னேன், இப்போ என்ன திருப்பி கல்யாணம் சொன்னேன்? எப்படி ஒத்துக்கிட்டு? அப்பா கம்பல் பண்ணாங்களா என்ன? கவர்மெண்ட் வேலை இங்கே கிடைக்க மாட்டேங்குது. முக்கிய மாதிரி என்ன நீ வாங்கிட்டே எனக்கு 1 மார்க் 2 மார்க்கில் போயிட்டே இருக்கேன். மறுபடியும் எழுதி 2 மார்க்கில் போச்சுட்டு என்ன பண்ணுறது? அதே அப்பா நீ வேலை பார்க்கல என்ன மாப்பிள்ளை வேலை பார்க்கணும், கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்களே பார்த்துட்டாங்க. அதனால ஓகேன்னு சொல்லிட்டு சரி அப்புறம் கல்யாணம் பண்ணி படிச்சுக்கலாம், வேணாம் சொல்ல போகிறாங்க. பாரா, நல்ல கவர்மெண்ட் வேலையாக பிடிச்சிட்டு. ஆனால் நிறைய கேட்பாங்களேடி, அதுக்கு எங்கே போகிறது? எல்லாரும் அப்படியே இருப்பாங்க மீனா. உங்கள் அத்தையுமே அப்படியே இருந்தா இப்போ எப்படி மாறிட்டாங்க பற்றி? அந்த மாதிரி இல்லை, எதுவுமே வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அப்பா சீக்கிரமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலே நானும் சரின்னு சொல்லிட்டு அப்பாவே கூட வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இதை விட எனக்கு வேறு என்ன வேணும் சொல்லு? அப்புறம் என்னடி உனக்கு அரைச்சி அப்பாவை கூட வச்சுக்கணும்னா உனக்கு அது போதும். நெடி தங்கன்னு பண்ணிட்டு போயிடலாமே. சரி கல்யாணம் எப்போன்னு சொல்லு, நான் வந்துடுவேன். நீ ஃபோன் அடிச்சது நிஜமாவே பார்க்கலடி, இல்லைன்னா உன்ட்ட பேசாமல் இருப்பேனா? அப்புறம் இப்படியே டென்ஷனில் போகுது. என்னத்த சரி பார்ப்போம். சரி நான் உன்னை எப்படி பார்த்துட்டு போகலாம்? அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கேன், வந்து பஸ் ஸ்டாண்டில் போய் விட்டு வந்தேன். அதனால உன்னை ஒரு பார்த்துட்டு போகலாம். நீங்கள் ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டேங்கிறீங்க. சரி நான் கிளம்புவா, எனக்கு டைம் ஆச்சு, வீட்டில் வேலை கிடக்கு, அப்பா முடியாது. இப்போ வயல் கூட போகல, அப்பப்போ நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி பார்த்துப்போ, நான் ஃபோன் பண்ணுறேன். நான் எங்கேடி வந்து டைமே இருக்கிறது, லீவ் நல்லதே ஃபோன் பண்ணணும். அதுவும் இப்படி வேலை எதுன்னு வீடு கிடைக்கிறேன், அப்படி இப்படின்னு போயிருந்தா வெளியில் போகிறதுன்னு பார்ப்போம். சரி நான் கிளம்பி கல்யாணத்துக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடியே வந்து நான் அண்ணன் சொல்லிட்டேன். நான் மறுபடியும் ஃபோன் பண்ணி அப்புறம் வீட்டுக்கு வரேன். சரிடி பார்த்து போயிட்டு வா.